Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்ருக்கோம். Chapter 4 Linear Equations in Two Variables. Exercise 4.2 இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி 4.1 சால்வ் பண்ணிட்டோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First question, which of the following option is true and why? கொடுத்துருக்க 3 ஆப்ஷனில் எது ட்ரூன்னு சொல்லணும் அண்ட் ஏன் அது ட்ரூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். And நமக்கு ஒரு equation கொடுத்துருக்காங்க, y is equal to 3x plus 5 has a unique solution, only two solution, infinitely many solutions. இந்த 3 ஆப்ஷனில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷனில் y is equal to 3x plus 5. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இப்போ இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 7 அப்படின்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் 4,7 மட்டும்தான் இதோட சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? பட் அதுக்கு பாசிபிளே இல்லை. எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அங்கே எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. அப்போ ஒன்லி 2 சொல்யூஷன் ஆனாலும் கிடையாது, ஏன்னா எக்ஸுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு கொடுக்கவே இல்லை. அப்போ நான் எக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம். இன்ஃபைனைட் வேல்யூஸ் நான் எடுத்துப்பேன், எக்ஸுக்கு இன்ஃபைனைட் வேல்யூ நான் எடுப்பேன். அதே மாதிரி ஒய்லையும் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ஒய்க்கும் இன்ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இப்போ நமக்கு லிமிட் மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த 2 வேல்யூ தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா யூனிக் சொல்யூஷன், ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4க்கு ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ வரும். ஒன்லி 2 சொல்யூஷன்னா எக்ஸோட வேல்யூ 4 and 5னா 2 சொல்யூஷன் கிடைக்கும், ஒய்க்கு 2 வேல்யூ கிடைக்கும். பட் இங்கே எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வேணால் வரலான்னு அர்த்தம். ஸோ ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் தெர் இஸ் அ கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் ஒய். அதே மாதிரி ஒய்க்கு எத்தனை வேல்யூ நான் ஒய்யில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸுக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், இதுதான் ட்ரூ. ஆப்ஷன் 3 தான் ட்ரூ அண்ட் ரீசன் எழுதணும். The true option is infinitely many solution. இதுதான் ரீசன் எழுதியிருக்கேன் பாருங்க. For every value of x there is a corresponding value of y and vice versa. ஸோ இது மாதிரி yக்கு எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரீசன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Write 4 solutions for each of the following equations. Write 4 solutions. இதுக்கு 4 solutions நான் கண்டுபிடிக்கணும். For each of the following. ஸோ நமக்கு நிறைய சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 1 by 1 சால்வ் பண்ணலாம். அண்ட் அந்த 4 சொல்யூஷன்ஸுக்கு வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அவங்க கொடுக்கல, நம்மளாக தான் வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஈஸியான வேல்யூவாக எடுத்துக்கலாம் ஆல்வேஸ். 2x plus y is equal to 7. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் 2x plus y is equal to 7. நான் இந்த ஈக்குவேஷனை y equal toன்னு கொண்டு வர போகிறேன். அப்போ y equal to 7 plus 2 அந்த சைடு வந்தால் மைனஸ் 2x. இப்போ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதை வச்சுட்டு தான் நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 4 வேல்யூ கண்டுபிடிக்க நான் 0 1 2 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஈஸியாகவே எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. y is equal to 7 minus 2, x இருக்கிற இடத்துல 0, 2 into 0, 7 minus 2 into 0, 0, which is equal to 7. ஸோ இப்போ இதை ஒரு சொல்யூஷனாக எழுதணும். அப்போ பாயிண்ட் எப்படி எழுதணும்? எக்ஸ் கமா ஒய், எப்போவுமே எக்ஸ் கமா ஒய். இப்போ எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ 7. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். Put x is equal to 1. X equal to 1 now y is equal to 7 minus 2 into 1. That is equal to 7 minus 2 ones are 2. 7 minus 2 என்னது 5. x ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y வேல்யூ 5ன்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். Substitute x is equal to 2. y is equal to 7 minus 2 into x இருக்கிற இடத்துல 2. 7 minus 2 2s are 4. 7 minus 4 3. இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் நமக்கு 3ன்னு கிடைக்கும்.
அடுத்து லாஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 4 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. x equal to 3, y is equal to 7 minus 2 into x இருக்கிற இடத்துல 3. 7 minus 2 3s are 6. 7 minus 6 1. x ஓட வேல்யூ வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y வேல்யூ 1 இருக்கு. இப்போ நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ the 4 ஈக்குவேஷன்ஸ் யாருன்னு எழுதிக்கலாமா? the 4 சொல்யூஷன்ஸ் ரிசல்ட் எடுத்து தனியாக கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சரிங்களா? 0,7, 1,5, 2,3 and 3,1. இதுதான் 4 சொல்யூஷன்ஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு. 2x plus y is equal to 7 ஒரு ஈக்குவேஷனுக்கு இதான் 4 பாயிண்ட்ஸ், 4 சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒன், pi into x plus y equal to 9. ஸோ இங்கே நமக்கு ஒரே ஒரு வேல்யூ பை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். pi into x plus y is equal to 9. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதணும்? y is equal to மாற்றி எழுதணுமா? y is equal to 9 plus pi x அன்செட் போனால் minus pi into x. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நம்ம 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 4 ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சேம் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3 இதுவே கூட எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி எடுக்கணும்னு கிடையாது. சரிங்களா? அது நமக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் ஆகும். கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம -1, 0, 1 இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸோட வேல்யூ -1 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சம்மும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியணும் இல்லையா? y is equal to 9 minus pi into x இருக்கிற இடத்துல -1. y is equal to 9 minus into minus. பாருங்க 2 மைனஸ் இருக்கு, மல்டிபிள் பண்ணணும். 2 மைனஸ் இருந்தால் மல்டிபிள், minus into minus plus pi 1s are pi. ஸோ சொல்யூஷன் செட் எழுதலாம். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 plus pi நம்மளோட ஆன்சராக கிடைக்கிது. பை வேல்யூ சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம். சரிங்களா? நம்ம கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அடுத்தது put x equal to 0. y is equal to 9 minus pi into x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? y is equal to 9 minus 0 into pi 0. Therefore y is equal to 9 minus 0 into pi 0. y is equal to 9. இப்போ x ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ என்ன கிடைக்கிது? 9. நெக்ஸ்ட் put x is equal to 1 எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் 1. y is equal to 9 minus pi into x இருக்கிற இடத்துல 1. நெக்ஸ்ட் லைனில் 9 minus pi 1s are pi. இதுதான் y ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? அப்போ x ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஓட வேல்யூ 9 minus pi. அடுத்தது லாஸ்ட் ஒரு வேல்யூ put x is equal to வேல்யூ 2 எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ 2 எடுத்துக்கலாம். y is equal to 9 minus pi into 2. Therefore x ஓட வேல்யூ y equal to 9 minus pi into x ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் லைனில் 9 minus 2 into pi 2 pi. சொல்யூஷன் செட்டில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 minus 2 pi ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ the 4 சொல்யூஷன்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா? the 4 solutions are -1லேருந்து ஸ்டார்டிங் இல்லையா? -1, 9 plus pi 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 9 தான் ஆன்சராக வந்தது. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 மைனஸ் pi கிடச்சிது. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 minus 2 pi ஆன்சர் கிடச்சிது. சரிங்களா? இது ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து தேர்டு சப்டிவிஷன் x is equal to 4y. இது முதல்ல நமக்கு ஈக்குவேஷன் மாதிரியே இல்லை, நம்ம தான் ஃபார்ம் பண்ணோம். x equal to 4y கொடுத்துருக்காங்களா? x equal to 4yல நான் இப்போ y equal toனே கொண்டு வரலாம் எப்போவுமே, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு 4y லெஃப்ட் ஹேண்ட் சைடும் x ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. சைட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
y is equal to x divided by multiplicationல இருக்க 4 divisionல வந்துடணும். சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு எக்ஸோட வேல்யூ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ எக்ஸ் வேல்யூ 4 டேபிள்ஸாக எடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிவைடட் பை 4ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இடத்துல 4 டிவைடட் பை 4 கேன்சல் ஆனால் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 1. ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம். y is equal to x இருக்கிற இடத்துல 8 divided by 4. 4 1s are 4 2s are. So 2 answer. 8 substitute பண்ண answer 2. Next x is equal to 12 எடுக்கலாம். அப்போ y is equal to 12 by 4. 4 1s are 4 3s are 12. So 12 substitute பண்ண answer 3. Next put x is equal to 16. x இருக்கிற இடத்துல 16 divided by 4. 4 1s are 4 4s are equal to 4. 16 substitute பண்ண answer 4. இப்போ the 4 solutions are எழுதிடலாமா? The 4 solutions are 4, 1, 8, 2, 12, 3, 16, 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். நீங்களா 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் விச் ஆர் நாட். நமக்கு ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து கிவன் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கா? எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கா? இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூ அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துடுவாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நமக்கு 4 வருது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 4 இருக்குன்னா கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து சொல்யூஷன். வரலன்னா இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் 0, 2 அண்ட் சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் முதல்ல எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன? 0, 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0வும் ஒய் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுமா? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 மைனஸ் 2 இன்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. இது வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். 0 minus 2 2s are 4. 0 cancel ஆகிடும். minus 2 2s are 4 is equal to 4ன்னு இருக்கு. இப்போ மைனஸ் 4 ஈக்குவல் கிடையாது. மைனஸ் 4 ஈக்குவல் கிடையாது. therefore LHS is not equal to RHS. அப்போ என்ன எழுதணும்? therefore 0, 2 is not a solution of the equation x minus 2y is equal to 4. Second point 2, 0 சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x minus 2y is equal to 4. இப்போ x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 2. y இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 0. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் லைனில் x இருக்கிற இடத்துல 2 minus 2 into y இருக்கிற இடத்துல 0 which is equal to 4. 2 minus 2 into 0 0 which is equal to 4. 2 minus 0 2 that is not equal to 4. 2 4 equal கிடையாது. Therefore LHS is not equal to RHS. 2, therefore 2, 0 is not a solution of x minus 2y is equal to 4. Clear? அடுத்த question பார்க்கலாம். Third subdivision point 4, 0. Solutionல given equation எழுதிக்கலாம். x minus 2y is equal to 4. இங்க x இருக்கிற இடத்துல 4, y இருக்கிற இடத்துல 0. இப்போ x இருக்கிற இடத்துல 4 எழுதிக்கலாம். minus 2 into y இருக்கிற இடத்துல 0 எழுதிக்கலாம். எனக்கு RHS சைடில் 4 இருக்கு.
Next line 4 minus 2 into 0, 0, which is equal to 4. 4 minus 0, 4 equal to 4. இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. 4 equal to 4. LHS is equal to RHS. Therefore 4, 0 is a solution of x minus 2y is equal to 4. அடுத்த fourth subdivision பார்க்கலாம். root 2, 4 root 2. சொல்யூஷன்ல ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x minus 2y is equal to 4. இப்போ x இருக்கிற இடத்துல root 2, y இருக்கிற இடத்துல 4 root 2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x இருக்கிற இடத்துல root 2 minus 2 into y இருக்கிற இடத்துல 4 root 2 which is equal to 4. அடுத்த லைன் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். root 2 minus 2 4s are 8 root 2 which is equal to 4. root 2க்கு முன்னாடி 1 இருக்கா, minus 8 plus 1 அப்போ minus 7 root 2 is not equal to 4, is not equal to RHS. root 2, 4 root 2 is not a solution, is not a solution of x minus 2y is equal to 4. Fifth subdivision point வந்து 1, 1. சொல்யூஷன்ல ஈக்குவேஷன் எழுதிடலாம். x minus 2y is equal to 4. இங்கே x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. x இருக்கிற இடத்துல 1 minus 2 into y இருக்கிற இடத்துலையும் 1 which is equal to 4 நமக்கு வரணும். 1 minus 2 1s are 2 is equal to 4. 1 minus 2 minus 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, so minus 1 is equal to 4. minus 1 is not equal to 4, so LHS is not equal to RHS. Therefore 1, 1 is not a solution of x minus 2y is equal to 4. Statement கண்டிப்பா எழுதணும், சரியா? Next fourth sum பாருங்க. Find the value of k if x equal to 2, y equal to 1 is a solution of the equation 2x plus 3y is equal to k. Question நல்லா பாருங்க. Find the value of k. k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக வரும். கிளியரா? ஸோ இதை வச்சுட்டு கே வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுங்க. 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு கே. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. கே வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமா? 2 into x இருக்கிற இடத்துல 2 plus 3 into y இருக்கிற இடத்துல 1 that is equal to k. 2 2s are 4 plus 3 1s are 3 which is equal to k. 4 plus 3 7, 7 equal to k. k ஓட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான சம்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அடிஷ்னல் கொஷின்ஸும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.